நிஜமாவே இந்த குடும்பத்தில யாருக்குமே மூளையே இல்லையா? இல்ல வந்து மனுஷங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்கில்லே இல்லையாங்கிறது நமக்கு புரியவே இல்ல பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல. கதிர் ஒருத்தர தவிர, அத்தன பேருமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, பழனிவேல் ஏதோ வேணும்னே தான் பண்ணிட்டாரு. அதனால தான் சொல்லாம இருந்தாரு அப்டின்னு கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அந்த விஷயத்த சொன்னம்போதும் அப்டிதான் நடந்துக்கிட்டாங்க. இப்ப கடைய கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் அப்டிதான் நடந்துக்க போறாங்க. என்னன்னா ஒரே தெருவுல கடை போட்டான். அப்ப நம்ம பிசினஸ வந்து கேவலப்படுத்த போறானா? இல்ல அழிக்க போறானா? நம்ம பிசினஸ்ல வந்து வயித்துல அடிச்சு அவன் வளரலாம்னு நெனைக்கிறானா? அவனுக்கு சோறு போட்டதே இந்த கடை தானே! அப்டி இப்டின்ட்டு என்னென்னவோ பேசுறாங்க இப்ப எல்லாரும். ஸோ அதில கூட சரவணனும் சேர்ந்துக்கிறாரு. அடுத்து என்ன பண்ண போறாரு? செந்திலும் சேர்ந்துக்க போறாரு. தன்னுடைய தாய் மாமா கூடவே இருந்தவங்க மேலலாம் அவ்வளோ பாசமா இருந்தாரு, அக்கறையா இருந்தாரு, பார்த்துக்கிட்டாரு. எங்க அக்கா தான் முக்கியம்னு எதிர்த்த வீட்ல போய் சண்டை போட்டு வந்தாரு. அவர் நினைச்சிருந்தா அந்த சொத்துல ஒரு பங்க கேட்டு மில்ல பார்த்துக்கிறேன்னு கிளம்பி என்னைக்கோ போயிருக்கலாம். சொகுசா இருந்துக்கலாம். அவருக்கு ஒரு நல்ல ரூம் கூட நீங்க குடுக்கல. அவருக்கு வந்து மொட்டை மாடில தூங்க வைப்பீங்க. அவர மரியாதை செய்யாம இருப்பீங்க. தல தீபாவளிக்கு அவர வந்து ஏதோ வந்து அடிமை மாரி வேலை வாங்குவீங்க. மத்தவங்கலாம் வந்து நல்லா ஒட்டுறவா இருந்துட்டு. ஆனா வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து இப்ப கடைசில அவர் மேல பழி போட, கதிர் மட்டும் தான் அவர் அந்த மாரி செஞ்சிருக்க மாட்டாருங்கிறாரு. கதிர் சொன்னதுனால இப்ப ராஜி என்ன பண்றாங்க, கொஞ்சம் என்னன்னு விசாரிக்கலாமேன்னா, பாண்டியன் அங்கருந்து கிளம்பி இங்க வர, இங்க வந்து ஒரே தாம் தக்க தைய தக்கன்னு குதிச்சு, பழனிவேல் ஒரு மாரி அப்படியே கூனி குறுகி போய் இத வந்து மனசே எனக்கு கேட்கலன்னா, சுகன்யா சொல்றாங்க, "வந்துட்டு பார்த்துட்டு தான் போனாங்க. கோவமா போயிட்டாங்க. நீங்க நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல." அப்படின்னோனே கிளம்பி இங்கருந்து இங்க வராரு. இங்க வந்து இங்க என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லலான்னு பார்த்தா, அவர் பேசுறத கேட்கறதுக்கே ரெடியா இல்ல. நண்டு, சிண்டு முதற்கொண்டு அரசி வரைக்கும் எல்லாரும், "நீ பண்ணது தப்பு மாமா. நீ பண்ணது தப்பு மாமா. எவ்வளோ கேவலமா இருந்திருக்க மாமா. எங்க வயித்த அடிக்கிறியே மாமா." அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசி, கடைசியில இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவர எங்களுக்கும் உனக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. வீட்ட விட்டு போடான்னு அனுப்பிட்டாங்க. கடகாசல்ல வச்சு சண்டை போட்டு கடைசியா வந்து சக்திவேல் இப்ப செந்தில அடிச்சு ஒரே பெரிய கை கலப்பாலாம் ஆகப்போது. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பழனிவேல் கொதிச்சு எழுந்து, "நான் வரவே இல்லடா. நான் துரோகியாவே இருந்துக்கிறேன்டா. என்னால நீங்க சண்டை போட்டுக்காதீங்கடா" அப்படின்னு சொல்ல, "வேணும்னே தான் மாமா இப்படி பண்ணிட்டாரு" அப்படின்னு சொல்ல போறாங்க. இதுல கடைசியா என்ன நடக்க போகுது? தங்கமயில் அப்பா அந்த ரூ. 10,000 திருடின கேஸ், மத்த கேஸெல்லாம் கொண்டு வந்து, சரி அந்த பாவாடை திருடின கேஸையும் தூக்கி இவர் மேலயே போடுங்கிற மாரி, இந்த பணத்து கேஸையும் வந்து அவர் மேல தூக்கி போட போறாங்க. கடைசியில எல்லா விஷயங்கள்லயுமே அவர் சிக்கி சின்னாபின்னம் ஆகுற மாரி விஷயங்கள் தான் நடக்க போகுதுங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.